We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-9 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 329. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-9 வரை. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, வாருங்கள் நாம் இந்த நேரத்தில் கூட ஜெபம் செய்வோமாக. எங்கள் நல்ல தேவனே, எங்கள் பரமபிதாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உமது சமூகத்தில் வந்து ஆண்டவரே உமது வார்த்தை கேட்கக்கூடிய வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தை தாமே எங்களை பலப்படுத்தவும் ஆண்டவரை தொடர்ந்து எங்களை உருவாக்கவும் நீர் கிருபை செய்தாலும் செய்தி கேட்கிற ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரை உமது நன்மையும் உமது கிருபையும் அதிகரிக்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த நாளில் 1 யோவான் 5ஆவது அதிகாரம் 9 வசனம் 6-9 வரை நீங்கள் வாசிப்பதை கேட்டீர்கள். You heard scripture being read from 1 John 5 verses 6-9. இந்த 1 யோவான் அதிகாரத்தில் அவர் எதை குறித்து எழுதுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள வார்த்தையாக இருக்கிறார் என்று எழுதுகிறார். You know, the main emphasis of 1 John, the letter of 1 John is that Jesus is the word of life. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள வார்த்தையாக இருக்கிறார். அதுதான் இயேசு மூலமாக தான் நமக்கு ஜீவன் கிடைக்கிறது. Life is only from Jesus. He is the only source of eternal life. நித்திய ஜீவனின் அவர் மூலமாக மட்டுமே தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா ஜீவனும் அவருக்குள் தான் காணப்படுகிறது. நித்திய ஜீவன் என்று நாம் சொல்லையில் அவர் நீண்ட வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் மட்டுமல்ல. when we say eternal life, it does not mean that it's a long, very long life, but rather a life that is centered around God and is with God. ஆனால் அதோட அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவருக்குள்ளும் ஆண்டவர் பிரசன்னத்துக்குள்ளும் அடங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை என்று அது காணப்படுகிறது. இதை குறித்து இயேசுவை குறித்து அவர் ஜீவனுள்ள வார்த்தை என்று அதை குறித்து யோவான், அப்போஸ்தலன் யோவான் அவர் இப்படியாக 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் 1வது அதிகாரம் 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார். அதை வாசிப்பதை கேட்போமாக. John, the author of the Apostle John, the author of the 1 John, writes about Jesus in verse 1, and let us hear that being read. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். He says, Jesus is the one that whom we have seen, we have looked, we have touched,
we are proclaiming that he is the word of life. அவர் எழுதுகிறாரு, அவரை நாம் கண்டோம், அவரை பார்த்தோம், அவரை தொட்டோம், அவரை அறிந்து கொண்டோம், அவர் தான் ஜீவன் உள்ள வார்த்தையாக இருக்கிறார் என்று எழுதுகிறார். யூதர் ஜனங்கள் மத்தியில் அவர்கள் வார்த்தை என்று சொல்லும் போது அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்றால், அது மூலமாக தான், அந்த வார்த்தை மூலமாக தான் ஆண்டவர் உலகத்தை படைத்தார், சர்வத்தையும் ஆண்டவர் அது மூலமாக படைத்தார் என்று அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். The Jews understand the word as in the Old Testament. The Jews understood it to mean that through the word that God created the whole world, the whole universe, the whole cosmos. When John is here saying, he is that word. அதுதான் அவர்கள் சொல்றாரு. இந்த வார்த்தையானது அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால், ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாகத்தான் அனைத்தையும் படைத்தார், இயேசு தான் அந்த வார்த்தையாக இருக்கிறார் என்று இங்கே யோவான் எழுதுகிறார். அதே நேரத்தில் கிரேக்கர் ஜனங்கள் அவர்கள் கிரேக்கர் மொழியில் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால், வார்த்தை என்றால் லோகோஸ் என்ற அர்த்தம். லோகோஸ் என்றால் அவர்கள் கிரேக்கர் என்ன புரிந்து கொண்டார்கள் என்றால், அந்த லோகோஸ் மூலமாக தான் ஆண்டவர் அனைத்தையும் படைத்தார் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். At the same time, the Greeks understood the Greek term logos to mean the word, and that it is God who created everything through this logos. And so John is presenting Jesus as the logos in both the gospel and his first letter. அப்போஸ்தலன் யோவான் அவர் எழுதின யோவான் நற்செய்தி மூலமாகவும் சுவிசேஷம் மூலமாகவும் இந்த முதல் யோவான் கடிதம் மூலமாக அவர் என்ன எடுத்து காட்டுகிறார் என்றால், அந்த லோகோஸ் ஆனவர் இயேசுவாக தான் இருக்கிறார். அவர் என்ன எடுத்து உரைக்கிறார் என்றார், வெளிப்படுத்துகிறார் என்றார், அவர் மூலமாகத்தான் அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கிறது. And so Apostle John is emphasizing that it is through Jesus, he is the one through whom all things were created, and that everything that came into being, எல்லாம் அவர் மூலமாக படைக்கப்பட்டிருக்கிறது, அவர் மூலமாக ஜீவன் பெற்றுக்கொண்டது என்று அவர் எடுத்து சொல்கிறார். அவரைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம், அவரைத்தான் நாம் அறிந்திருக்கிறோம், அவரைத்தான் நாம் தொட்டு இருக்கிறோம் என்று அவர் எடுத்து சொல்கிறார். And it is he whom we have seen, we have felt, we have known, is what John is saying. And so everyone who knows this Jesus as the Christ, he says, is born of God. அவர் எடுத்து சொல்கிறார், இப்படிப்பட்ட இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்தவர்கள், அவர் ஆண்டவர்கிட்ட வந்தவர், அவர் தான் தேவகுமாரன் அறிந்தவர்கள் தேவனால் பிறந்திருக்கிறார்கள் என்று அவர் எடுத்து சொல்கிறார். அது 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று எடுத்து சொல்கிறார். Everyone who believes that Jesus is the Christ is born of God. And so when they are born of God, they love God. அவர்கள் ஆண்டவரால் பிறந்திருப்பதனால் ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரை நேசிப்பது என்று சொல்லையில் அதோட அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவரை பின்பற்றவர்கள், ஆண்டவரோட கட்டளைகளை பின்பற்றவர்கள் என்று புரிந்திருக்கிறதாக இருக்கிறது. When we say someone loves God, what do we mean by that? When we say he loves God, it means that he keeps the commandments that God gives. He keeps he follows the commandments that God gives because he wants to please God, and he loves God.
And so that's what it means when we say someone loves God. They not only, it's not just a feeling, but they have their life is committed to following, obeying God's commandments. And so John says that we are a witness to this. அதுதான் யோவான் இங்கே எடுத்து சொல்கிறார், நாம் அதுக்கு சாட்சியாக இருக்கிறோம். இந்த இயேசுவானவர் இவர் தேவனிடத்தில் வந்தவர், இவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். இவரை விசுவாசிக்கிறவர்கள் எவரோ அவர்கள் அனைவரும் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று எடுத்து சொல்கிறார். And that is what John is saying. The one that we saw, the one that we knew, the one that we felt, he is the Christ. He is the one who came from God. He is the Son of God. And that everyone who believes in him are born of God. And we are witnesses to that. That is what John is revealing here in this letter. And he goes on to add that not only he says that the testimony of men is important, is valuable, but he says the testimony of God is even more. அவர் சொல்கிறார், மனுஷனோட சாட்சி, மனுஷன் கொடுக்கிற சாட்சிகள் முக்கியமாக இருக்கிறது. ஆனா அதுக்கு மேலானது ஆண்டவருடைய சாட்சி. ஆண்டவர் கூட தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று எடுத்து சொல்கிறார். And he says the testimony of God is greater because it is the testimony of God, but it also, and God has testified about his Son. The human testimony is valued much, but God's testimony is valued even more. And this is the testimony of God, that God has given us eternal life. And this life, he says, is found only in the Son. யோன் சொல்கிறார், மனுஷனோட சாட்சிகள் முக்கியமாக இருக்கிறது. ஆனா ஆண்டவர் கூட தான் சாட்சி கொடுக்கிறார் அவரோட குமாரனை குறித்து. அவர் சொல்கிறார், ஆண்டவர் தேவனானவர் நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறார். ஆனா அந்த நித்திய ஜீவனோ அவருடைய குமாரனுக்குள் அடங்கி இருக்கிறது என்று அவர் எடுத்து சொல்கிறார். அது 1 யோவான் 5வது அதிகாரம் 9வதும் 11வது வசனங்களையும் வாசிப்பதை கேட்போமாக. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. வசனம் 11, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம். ஆண்டவர் சொல்கிறார், அவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் அவருடைய குமாரனுக்குள் அடங்கி இருக்கிறது. நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது 2 இடங்களில் நாம் காண்கிறோம். புதிய ஏற்பாட்டில் 2 இடங்களில் பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய குமாரனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. You heard just now 1 John 5:11 being read, where God says, the testimony is that God has given us eternal life, and this life in his Son, and God is testifying to that. And in the New Testament we have at least two instances where God audibly testifies regarding his Son, Jesus Christ. The first is in the baptism of Jesus. முதலாவதாக இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வானம் திறந்து அங்கே பரத்திலேருந்து ஒரு குரல் சொன்னதாம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது என்று சொல்ற ஒரு சத்தத்தை கேட்டார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. In the baptism of Jesus, it is stated that as Jesus went into the water and came out, the skies were open and a voice said, "This is my Son in whom I love. With him I am well pleased." அது மத்தேயு 3வது அதிகாரம் 16 17வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன்,
இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அதே சம்பவம் நாம் மார்க் 1வது அதிகாரத்திலும் லூக்கா 3வது அதிகாரத்திலும் நாம் வாசிக்கக்கூடும். அங்கே இந்த சம்பவம் என்ன என்றால், இயேசு அவரோட ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாக அவர் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவர் அங்கே உறுதிப்படுத்துகிறார், இவர்தான் என்னுடைய குமாரன் என்று. This same verses can be read in Mark 1 and in Luke 3. And here before Jesus started his ministry, as he took his baptism, God is affirming that he is his son. And we saw that we read that at baptism of Jesus. Another instance where God affirms that he is son is at the transfiguration. இரண்டாவது சம்பவம், இங்க ஆண்டவர் அவருடைய குமாரனை உறுதிப்படுத்தி சாட்சி கொடுக்கிறார் என்றால், அவர் மறுரூபம், மலைமேல் நடந்த அந்த மறுரூபம் உள்ள சம்பவத்தில் அங்கே இயேசுவும் யோவானும் யாக்கோபும் அவர்கள் மலை மேல் ஏறி போகும்போது அங்க மோசேயும் இலியாவும் தீர்க்கதரிசி இலியாவும் தரிசனமானார்கள். அங்க அவர்கள் இருந்து பேசிக்கொண்டிருக்கும் போது வானம் திறந்து ஆண்டவர் அவருடைய குமாரனை குறித்து சாட்சி கொடுத்தார். In the transfiguration, when Jesus along with Peter and James, along with Peter, James, and John, the three of them, as they went up to the mountain, they met Moses and the prophet Elijah. And as they were talking, then the skies opened, and God spoke to them and said, "This is my son whom I love. With him I am well pleased. Listen to him." அதை நாம் மத்தேயு 17வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் அவருடைய குமாரனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். God here affirms that Jesus Christ is his son. And இங்க ஆண்டவர் இங்க சாட்சி கொடுக்கிறார், அவர்தான் அவருடைய குமாரனாக இருக்கிறார் என்று எடுத்து சாட்சி கொடுக்கிறார். Why did John go to such an extent to reveal that to say that Jesus is the word of life? ஏன் யோவான், அப்போஸ்தலன் யோவான் இவ்வளவாக உறுதியாக எடுத்து எழுதுகிறார் என்றால், அந்த எழுதுகிற அந்த விசுவாசிகள் மத்தியில் அங்க ஒரு குழப்பமான ஒரு நிலைமை இருந்தது. Because the letter that he wrote to the believers, over there they had some false teachings going on. அங்க சில தப்பான போதனைகள் அங்க இருந்தது. சிலர் அங்க இயேசு தெய்வீகமும் மனுஷ ரூபமும் அல்ல, அவர் வெறும் மனுஷ ரூபமாகத்தான் இருந்தார் என்று சில போதனைகள் அங்க இருந்தது. There was some false teaching that Jesus was not both divine and human. And so to set the record correct, to set the understanding correct, the Apostle John was writing this letter. அவர் அந்த தப்பான போதனைகளை சரிப்படுத்தவும் நன்றாக புரிந்து கொள்ளவும் அவர் இப்படியாக அவர்களுக்கு எழுதுகிறார். அப்படி இருக்கையில் நமக்கு அவர் சொல்றார், இது சாட்சியாக நமக்குள் சாட்சி இருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டவரும் அவருடைய குமாரனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். And therefore he writes to say that we have the testimony, we know, we have seen, we have felt, and we have known Jesus Christ. But at the same time, God is also affirming that he is the Christ, he is the Son of God. At times we may have
ஸ்ட்ரகிள்ஸ். சில நேரங்களில் நம்ம போராட்டமாக இருக்கிறோம். நான் என்னோட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் சரியாக இருக்கிறேனா, நான் நல்ல கிறிஸ்தவனாக வாழ்கிறேனா என்று கேள்விகள் எழும்பக்கூடும். Sometimes we can doubt our own belief and faith. We may doubt whether we are living correctly, that whether we are we're living according to God's will, that whether our Christian life is right. There may be many doubts and questions that may arise in us. But John here is saying that we have this testimony in us, that the Spirit in us confirms it. ஆனால் இங்கே அப்போஸ்தலன் யோவான் என்ன எழுதுகிறார் என்றால், இந்த சாட்சி நமக்குள் இருக்கிறது. நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர் உறுதிப்படுத்துகிறார், அவர் வெளிப்படுத்துகிறார். நாம் இயேசுக்குள் விசுவாசமாக இருக்கும்போது நாம் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறோம். That he affirms that when you believe in Christ, believe in Jesus as the Christ, that he is the Son of God, and that you have committed your life to him, then you have that eternal life. You have been born again. But he goes on further to say that those who are born of God have also overcome the world. அதே நேரத்தில் அவர் இன்னும் அதிகமாக என்ன எடுத்து சொல்கிறார் என்றால், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரால் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் உலகத்தை ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது 1 யோவான் 5வது அதிகாரம் வசனம் 4, 5 வாசிப்பதை கேட்போமாக. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? For everyone born of God overcomes the world. This is the victory that has overcome the world, even our faith. Who is it that overcomes the world? Only the one who believes that Jesus is the Son of God. உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? யார் இயேசுவை கிறிஸ்து தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களோட விசுவாசம் மூலமாக அவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Those who believe in Jesus Christ, through their faith in Jesus Christ, through their belief in God, they have overcome the world. And so when you believe Jesus, you are born of God. அதனால் நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது, விசுவாசம் என்று சொல்ல நம்மளோட வாழ்க்கை, பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு மனம் திரும்பி ஆண்டவரை பின்பற்றி அவருக்காக நாங்கள் ஜீவிக்கும் போது, அவரை விசுவாசிக்கும் போது நாம் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கையில் நாம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை நேசிப்பது என்று சொல்ல என்ன அர்த்தம் என்றால், நாம் ஆண்டவரை பின்பற்றவர்கள், ஆண்டவரோட கட்டளைக்கு கீழ்ப்படைந்து அவரோட சித்தம் பிரகாரம் வாழ்கிறவராக இருக்கிறோம். அப்படி வாழும்போது நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று எடுத்து காட்டுகிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரோட பிள்ளைகளையும் நாம் நேசிக்கிறோம், பிறரையும் நேசிக்கிறோம் என்று நாம் எடுத்து காட்டுகிறோம். அப்படி இருக்கையில் நாம் உலகத்தை ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். You know, when you believe in Jesus, when you have left your past life and you have repented, you have turned away and you have committed your life to God, and you now live a life that is pleasing to God, then you are born of God. And when you are born of God, you are revealing that you love God. You love God means that you follow His commandments, you obey His commandments, you live to please Him, and you live according to His will. And when you say you love God, it means you love His commandments and you love those who are His children. You love others. And this is how you have overcome the world. And so when you have overcome the world, you are no more of the world. You are separated from the world. நாம் ஆண்டவரை ஜெயம் கொண்டவர்களாக இருக்கும்போது நாம் இனிமே உலகத்துக்கு சொந்தமில்லை, உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் உலகத்தில் சார்ந்து உலகத்தாராக நாம் இல்லை. You know, we live in the world,
but we are not of the world. And so, when we have overcome the world, we do not keep on sinning. நம் உலகத்தை ஜெயம் கொண்டவர்களாக இருப்பதனால் தொடர்ந்து நம்ம பாவம் செய்ய மாட்டோம். நம் வாழ்க்கையில் பாவம் இல்லை என்று அர்த்தம் அல்ல, ஆனால் நாம் தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டோம். It does not mean that we are sinless, but what it means is that we do not keep on sinning. We do not keep on doing things that takes us away from God. We do not keep on doing things that might take God's place in our heart. அப்படி இருக்கையில் நாம் ஆண்டவர் நம்ம இருதயத்தில் இருக்கிற இடத்தை மற்ற காரியங்கள் அதை மேற்கொள்ளாமல் இருக்க நாம் அதிலிருந்து விலகி இருப்போம். அதை தொடர்ந்து ஒரு பாவம் செய்யாத ஒரு நிலைமையில் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்க தொடர்ந்து செய்து கொள்ளாமல் இருக்க நம்ம முயற்சி செய்வோம். இந்த நாளில் கூட நீங்க அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில், ஒரு வேதனையில், ஒரு 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 கஷ்டத்தில் இருந்தால், இந்த நாளில் மீண்டுமாக இந்த வார்த்தைகள் உங்களை உறுதிப்படுத்துகிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீங்கள் ஆண்டவரால் பிறந்தவராக இருக்கிறீர்கள். If you are still doubtful about your Christianity, whether God hears you, whether God loves you, as long as you believe in Christ and you are living for Christ, then Scripture says that you are born of God. That because you are born of God, you have eternal life. நீங்க தேவனால் பிறந்தவராக இருப்பதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கலாம், சுத்தி போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உலகத்தை ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். Even though you may have challenges around you, you have overcome the world because Jesus has completed that for you. இயேசு அதை உங்களுக்காக முடித்து விட்டார். அதனால் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டார். உங்களோட ஜீவனை அவர் வழி நடத்துவார். யோவான் 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது: பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். In 1 John 4 verse 4 it says, "You, dear children, are from God and have overcome them, because the one who is in you is greater than the one who is in the world." Jesus, who is with you, is greater. He is the word of life. He has given you life. He has given you eternal life. He has given you He has enabled you to overcome the world, and He will guide you through. இயேசுவானவர் அவர் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறார். நீங்கள் அவர் மேல் விசுவாசமாக இருப்பதனால் நீங்கள் தேவனால் பிறந்தவராக இருக்கிறீர். அதனால் நீங்கள் நித்திய ஜீவனை அடைந்தவர்களாக இருக்கிறீர். அதே நேரத்தில் உலகத்தை ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறீர். அப்படியாக நாம் வாழ்வோமாக. Let us live that way. Let us look up to God. ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் பலன் அடைந்து ஆண்டவர் நம்மோடு இருப்பதனால், ஆண்டவரோட பிள்ளைகளாக இருப்பதனால் ஆண்டவருக்காக வாழ்வோமாக. Because we are the children of God, because we have been assured eternal life, and because we have overcome the world through Jesus, let us then live for God. Let us pray. ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, அப்போஸ்தலர் யோவான் எழுதின கடிதம் மூலமாக நீ மீண்டுமாக எங்களோட விசுவாசத்தை உறுதிப்படுத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, we want to thank you that through the letter of John, you have encouraged us and strengthened us, giving us assurance that when we believe in your Son, we have life. We have eternal life. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய குமாரனை விசுவாசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே நேரத்தில் நாம் உலகத்தை ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்படியாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Lord, help us to live this victorious life that you have given us, this victorious eternal life that you have given us. Help us to live such a life, O Lord. Bless everyone who is hearing this message.
இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே ஜெயம் கொண்டவர்கள் ஆண்டவரே. லார்ட், no matter what condition they are in, they are victorious, God, because of you. உம்மை நீர் அவர்கள் கொடுத்த ஜெயத்தினால் அவர் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாளில் கூட பலனடைந்து ஜீவிக்க இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெப பிதாவே, ஆமென். We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.